சரி, ஒரு 2 காரியங்களுக்காக ஜெபித்துவிட்டு வேத வாசிப்புக்கு நேராக கடந்து செல்லுவோம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு சொந்த இடத்தை தேவன் தர வேண்டும். ஒரு அவசரம் என்னன்னா, நிறைய பேர் சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, சில காரணத்தால் வர முடியலை. ஆனால் சாத்தூர் மக்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னும் நம்ம கூட்டத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இடம் போதாது நமக்கு. அதனால சொந்த இடம் வாங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு திருச்சபையை நாம் கட்ட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்கப்பா நம்ம கேட்க போகிறோம். சொந்த இடம் கிடைச்சிட்டு அப்படின்னா நம்ம ஆலயம் கட்டிடலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துடலாம், படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கோச்சிங் சென்டர், வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி மையத்தை உருவாக்க முடியும். இப்போ இடம் இல்லாததுனால தான் எல்லாமே தடைபட்டிருக்கிறது. இது இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம மக்களை கொண்டு ஃபினாயில் செய்யலாம், துணி பைகளை தைத்து சில இடங்களுக்கு கொடுக்கலாம். போட்டிகள் நிறைந்த உலகம்தான், ஆனால் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், அதாவது டீ கடை 10 டீ கடை இருக்கு. 10 டீ கடை என்ன செய்யுது? ஓட தான் செய்யும். அதே போல நிறைய கடைகள் இருக்கலாம், ஆனால் எல்லா கடைகளுமே என்ன செய்யும்? ஓடும். போட்டி நிறைந்தது தான். ஆனால் நமக்கு கடவுள் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த மீடியாவுடைய வளர்ச்சி, நிறைய நம்முடைய யூடியூப் சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது 64 பேர் தான், ஆனால் பார்க்குறத நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் ஆண்டவர் நம்முடைய தொழிலை வர்த்திக்க பண்ணுவார். நம்ம செய்கிற ப்ராடக்டை வெளியே கொண்டு வர வேண்டும். அதனால் ஃபினாயில் செய்கிறதாக இருக்கட்டும், பை தயார் பண்ணுறதாக இருக்கட்டும், பத்தி செய்கிறதாக இருக்கட்டும், நமக்கு இடம் கிடைச்ச உடனே இந்த சிறு தொழில்களெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆரம்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்த எங்களை இந்த கோவில்பட்டி பட்டணத்தில் தேவன் இன்று உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அதே தேவன் நம்முடைய நிறுவனத்தையும் உயர்த்துவார். சொந்த முகவரி இல்லாமல் இருந்த எங்களுக்கு, நிரந்தர அட்ரஸ் இல்லாமல் இருந்த எங்களை தேவன் ஒரு நிரந்தர முகவரியை கொடுத்து, சொந்த வீட்டை கொடுத்து, இடத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்த தேவன் இந்த நிறுவனத்தையும் ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ஐயா என்கிட்ட பேசினாங்க. நேற்றுக்கு மெசேஜிங்க வந்து அந்த தாமஸ் ஐயா சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் அட்வான்ஸாக தூத்துக்குடி வந்துட்டீங்களா அப்படின்னாங்க. ஐயா அட்வான்ஸ் எல்லாம் தூத்துக்குடி வரலையா, கோயில்பட்டியில் தான் இருக்கும் ஐயா. நாளைக்கு 10 மணிக்கு தான் நாங்கள் வருவோம் ஐயா. ஆண்டவர் ஊழியத்தை தூத்துக்குடியிலையும் வளரப்பட்டுவார். நீங்கள் முதல் நாளே வந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவங்களை இன்னும் இங்கேயும் தூத்துக்குடி பட்டணத்திலையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னாரு. ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே கோயில்பட்டியில் வீடு வாங்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் தேவனுக்கு தெரியும். அதனால் நம்ம ஏசப்பட்டப்ப கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு சொந்த இடம் வேண்டும், நாங்கள் உழைக்கணும்னு ஆசைப்படுறோம், நாங்கள் உண்மை ஆராதனை செய்யணும்னு ஆசைப்படுறோம். எங்கள் படித்த மாற்றுத்திறனாளிகள் நிறைய ஒரு பட்டதாரிகளாக இருக்கிறாங்க, போட்டித் தேர்வு எழுத முடியலை, அவங்களுக்கு கோச்சிங் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, அந்த போட்டித் தேர்வை எதிர்கொள்வதற்கு எங்களால் முடியலை. காரணம் என்ன? கோச்சிங், அவங்கள ட்ரெயின் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை. அதையெல்லாம் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்ய அப்படி நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக சொந்த இடத்தை தருவார். ஆண்டவர் ஆலயத்தையும் கட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னீங்களே தகப்பனே,
ஆண்டவரே, இந்த பாதபடியான இந்த இடத்துல நம்முடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு இந்த ஆனி ஜேன் ஆஸ்கியூட் அறக்கட்டளைக்கு ஆண்டவரே, இந்த அம்மா எதற்காக இங்கிலாந்து தேசத்தில் இருந்து இந்த இடத்திற்கு வந்தாங்களோ ஆண்டவரே தகப்பனை, இந்த இந்தியாவில் வந்து தென் பகுதியிலே பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆண்டவரே தன்னையே அர்ப்பணித்து, திருமணமாகாமல் ஆண்டவரே தன்னையே அர்ப்பணித்து ஆண்டவரே தகப்பனை தன்னுடைய கல்வி சேவையை செய்தார்கள். ஆண்டவரே, அந்த அம்மாவின் பெயரை தாங்கி நிற்கிற ஆண்டவரே இந்த நிறுவனத்திற்கு தேவன் ஆண்டவரே ஒரு சொந்த இடத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் கூடி ஜெபிப்பதற்கும்